நேரம் கடந்து கொண்டிருப்பதால் ஒரு சில அறிவிப்புகளோடு நாம் இதை நிறைவு செய்வோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையை இந்த எங்களுடைய செகண்ட் லைஃப் மினிஸ்ட்ரியில் நாங்கள் வெறும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாள் ஆராதனையோட அல்ல, நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று அங்கே ஊழியம் செய்கிறோம். ஆம், கர்த்தர் இயேசு ஒரு இடத்துல கேட்டார் வேதத்தில், நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா? நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தாயா? நான் சிறையில் இருந்தேன், என்னை வந்து சந்தித்தாயா? நான் நோயில் இருந்தேன், என்னை வந்து ஆறுதல் கூறினாயான்னு கேட்டப்போ சீடர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ தண்ணி குடிக்காமல் இருந்தீங்க, உங்களுக்கு எப்போ பசியாக இருந்தீங்க, உங்களுக்கு எப்போ ஆடை இல்லைன்னு. அவர்கள் நினைத்தது வேறு, கர்த்தர் சொன்னது வேறு. ஆம், ஒரு எளியவனுக்கு நீங்கள் செய்வதே எனக்கு செய்ததாக அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, நீ எளியவனுக்கு கொடுப்பது கர்த்தருக்கு கடன் கொடுத்திருக்கிற, கர்த்தர் உனக்கு கடனை திருப்பி வட்டி முதலமாக கொடுப்பார். ஆகவே இந்த கடந்த 4 வாரங்கள் நாங்கள் வெற்றிகரமாக ஒரு 3 கிராமங்களில் சுமார் ஒரு 60 நபர்களுக்கான உணவை வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் அந்த உணவை தயார் செய்து, கைவிடப்பட்டவர்கள், அனாதையாக இருக்கிறார்கள், படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியல, கால்கள் 2ம் வியாதியினால் படுத்து கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நாங்கள் போய் சந்தித்து அவர்களுக்கு உணவை பரிமாறினோம். எங்களோடு கூட வந்த நம்முடைய சபையின் விசுவாசிகள் யாவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியை, வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் காலங்களிலும் கர்த்தர் எங்களை உறுதியாய் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ய எங்களை நிச்சயமாக வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். 2வது, இந்த எங்களுடைய ஊழியம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய 3 நாட்களில் இரவு 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஜெப கூடுகை நடத்துகிறோம். இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் சேராதவங்கெல்லாம் தயவு செய்து சகோதரர் பிலிப் அவர்களிடம் தங்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்து நீங்கள் இணையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 3வது, இங்கே போயிட்டாங்க, நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு சபைக்கு சென்று வந்தோம். அந்த சபையில் எங்களுக்கு ஒரு குவிஸ் காம்படிஷன் நடத்தினாங்க. அதில் எல்லாருக்கும் வந்து ஒரு பேப்பர்ஸ் கொடுத்து, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் உள்ள ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்து அதை எங்களை எழுத சொன்னார்கள். நாங்கள் எல்லோரும் எழுதினோம். அதில் யார் அதிகமாக மார்க் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் என்று அந்த பாஸ்டர் எங்களுக்கு அறிவித்திருந்தோம். அதன்படி முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு கர்த்தர் எங்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். முதல் பரிசு யாருக்கு தெரியுங்களா? நித்யாவுக்கு. அதோடு மட்டுமல்ல, 3வது பரிசு அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. என்ன நீங்களே வந்து எல்லா பரிசும் தட்டிட்டு போயிட்டீங்களா? அப்ப பாஸ்டர் சொன்னாரு, அவங்க வேதத்தின் மகத்துவங்களை அறிந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா, என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அதை நீங்கள் அந்நிய காரியமாக நினைக்காதீர்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த ஊழியம் நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நடக்கும் இந்த ஊழியத்தில் பங்கு பெறுமாறு உங்களை அழைக்கிறோம். நான் இந்த சபைக்கு வந்து ஏறக்குறைய 2 மாதம் ஆகுது. நான் வரும்போது இந்த இடம் காலியாக இருந்தது. வானத்து பலகணிகளை திறந்து உனக்கு இடம் கொள்ளாத மட்டும் நிரப்புவேன்னு சொன்னாரு சத்தியம் உள்ள தேவன். இன்னைக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
உட்கார்த்துக்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு நிரப்பியிருக்கார். இனியும் அதிகமாக செய்வார். எங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். இந்த செகண்ட் லைஃப் மினிஸ்ட்ரி நடத்தக்கூடிய ஐயாவையும் இன்னும் அதிகமாய் நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக இந்த சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் தாழ்மையாய் விண்ணப்பித்துக் கொள்வோம். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நிறைவு செய்வோம். பிதாவாகிய தேவனுடைய மகிமையும் பூமியில் மனிதனாக வந்து நம் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து மன்னித்து நம்மை மீட்டுக் கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இப்பொழுதும் அவர் வருகை மட்டும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலும் நம்மை அவர் வருகை மட்டும் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.